அன்பிற்கினியவர்களே வணக்கம். இன்று பாஸ்கா காலம் 2ஆம் ஞாயிறு, இறை இரக்கத்தின் ஞாயிறு. மனிதர்கள் இறைவனின் இதயத்திற்கு அருகில் விரலை துளைக்கும் அளவிற்கு மனுக்குலத்தின் மேல் இரக்கம் கொண்ட இறைவனை கொண்டாடும் நாள் இது. திருத்தூதர்களிடமிருந்து விலகி நின்ற தோமா ஆண்டவரோடு நெருங்கி வந்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என சரணாகதி அடைகின்றார். ஆண்டவரோடு நெருங்கி வந்த தொடக்க கிறிஸ்தவர்கள் ஒருவர் மற்றவரோடு இணைந்து நிற்கின்றனர். இறைவனின் இரக்கத்தை பெறவும் அதை மற்றவர்களுக்கு வழங்கவும் உறுதியேற்றவர்களாக இத்திருவழிபாட்டில் இணைப்போம். புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல வஞ்சகமற்ற ஞானப்பாடை அருந்த ஆர்வமுள்ளவர்களாயிருங்கள். இதை அருந்துவதால் நீங்கள் மீட்பில் வளர்வீர்கள். அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் அன்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு பிரியமானவர்களே, பாஸ்கா காலத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமையிலே இரக்கத்தின் ஞாயிறிலே ஒன்றாக கூடி வந்திருக்கிறோம். இறைவனுடைய அருள் பெருக்கு நம்மை தொட வேண்டும், இந்த உலகத்தை தொட வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் எல்லாம் இந்த உலகத்தை விட்டு அகல வேண்டும் என்று தெய்வீக திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். இந்த தெய்வீக திருப்பலியிலே இந்த கொரோனா வைரஸிலே இறந்து போயிருக்கக்கூடிய நபர்கள், அதனால் பாதிக்கப்பட்டுள்ள நபர்கள் அனைவரையும் நினைத்து பார்ப்போம். ஏழை எளிய மக்களை நினைத்து பார்ப்போம். இந்த ஊரடங்குகளால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை நினைத்து பார்ப்போம். கடவுள் தாமே ஆறுதல் கடவுளாக அவர்களுக்கு தேவையான பொருட்களையும் அவர்களுக்கு தேவையான உணவையும் தந்தர வேண்டும், பராமரித்தர வேண்டும் என்று சிறப்பாக தெய்வீக திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். இந்த தூய மரணிகளை தகுதியான முறையில் ஒப்புக்கொடுக்க தடையாற்றக்கூடிய நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இறைவனுடைய திருப்பாவத்தை தொட்டு வணங்கி தாட்சியான உள்ளத்தோடு மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் இவர்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு முடிவில்லா வாழ்வை அருள்வாராக. ஆமென்.
முதல் வாசகம். நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாக இருந்தனர். எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 42-47 முடிய. அக்காலத்தில் திருமுழுக்கு பெற்றவர்கள் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறைவேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். மக்கள் அனைவரிடமும் அச்சம் நிலவியது. திருத்தூதர் வழியாக பல அருஞ்செயல்களும் அடையாளங்களும் நிகழ்ந்தன. நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாயிருந்தனர். எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். நிலப்புலங்களும் பிற உடைமைகளும் உடையோர் அவற்றை விற்று அனைவருக்கும் அவரவர் தேவைகளுக்கு ஏற்ப பகிர்ந்தளித்தனர். ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனதோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள். பெருவகையோடும் எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை விட்டு உணவை பகிர்ந்து உண்டு வாழ்ந்தார்கள். அவர்கள் கடவுளை போற்றி வந்தார்கள். எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்றிருந்தார்கள். ஆண்டவரும் தம் மீட்டு கொண்டு வந்தார்கள். நாள்தோறும் அவர்களோடு சேர்ந்து கொண்டே இருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் 118. நாம் சொல்ல வேண்டிய பதில்: ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. இறைவசனங்கள் 2, 3 மற்றும் 4. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ராயேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆரோனின் குடும்பத்தார் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக. ஜெபப்பாடல். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது
ஆண்டவர் எனக்கு துணை நின்றார். ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், என் மீட்பும் அவரே. நீதிமான்களின் கூடாரங்களில் வெற்றி மகிழ்ச்சி குரல் ஒலிக்கின்றது. ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. ஜெபப்பாடல். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. இறை வசனங்கள் 22, 23 மற்றும் 24. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே, கட்டிடத்திற்கு மூளைகள் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது. நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியினால் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். ஜெபப்பாடு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. இறந்த இயேசு கிறிஸ்துவை கடவுள் உயிர்த்தெழச் செய்து நமக்கு புது பிறப்பு அளித்துள்ளார். இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கிறோம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 3 முதல் 9 முடிய. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவர் போற்றி. அவர் தம் பேரிரக்கத்தின்படி இறந்த இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்து நமக்கு புது பிறப்பு அளித்துள்ளார். இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கிறோம். அழியாத, மாசற்ற, ஒழியாத உரிமை பேரும் உங்களுக்கென விண்ணுலகில் வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாய் மீட்புக்காக கடவுளுடைய வல்லமையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறீர்கள். இம்மீட்பு இறுதி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாயுள்ளது. இப்போது சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயருட வேண்டியிருப்பினும் அந்நாளிலே பேருவகை கொள்வீர்கள். அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிட்டப்படுகிறது. அதைவிட விலை உயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயருறுகிறீர்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அந்நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமையும் தருவதாய் விளங்கும். நீங்கள் அவரை பார்த்ததில்லை, எனினும் அவர் மீது அன்பு செலுத்துகிறீர்கள். இப்பொழுதும் நீங்கள் அவரை கண்டதில்லை, எனினும் நம்பிக்கை கொண்டு சொல்லும் நாம் ஒப்பற்ற மகிழ்ச்சி அடைந்து பேருவகை கொள்கிறீர்கள். இவ்வாறு உங்கள் நம்பிக்கையின் குறிக்கோளான ஆன்மீட்பையும் பெறுகிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah.
ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் இது நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 20 இறைச்சொற்றர்கள் 19-31 வரை. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விழாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். 12 ஒருவரான திதும் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழுவை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டால் அன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேர் பெற்றோர் என்றார். வேறு பல அரும் அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுதப்பட்டுள்ளன. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று தாயார் திருச்சபை இறையிறக்கத்தின் ஞாயிறை சிறப்பிக்கிறது. இந்த நாளிலே கடவுளுடைய இரக்கத்தை பெற்றவர்கள் எவ்வாறாக வாழ வேண்டும், எவ்வாறாக செயல்பட வேண்டும், எவ்வாறாக ஆதி திருச்சபையிலே செயல்பட்டார்கள் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்துரைக்கிறது. முதல் வாசகத்தை நாம் வாசிக்கிறோம். திருத்தூதர்களுடைய கற்பித்தலை ஏற்று ஆதி கிறிஸ்தவர்கள் அப்பப்பிடுவதிலும் இறைவேண்டலிலும் ஒன்றித்திருந்தார்கள். மேலுமாக அவருடைய உடைமைகளை பொதுவாக வைத்திருந்தனர். நிலப்புலன்களும் பிற உடைமைகளும் உடையோர் அவற்றை விற்று அனைவருக்கும் அவரவர் தேவைக்கு ஏற்ப பகிர்ந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். மேலும் ஒவ்வொருவரும் பிறருடைய மனதை புண்படுத்தாமல் அனைவர் மத்தியிலும் நல்லெண்ணத்தை, நற்பெயரை, நற்சான்றை அவர்கள் பெற்றார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இயேசு பிரியமானவர்களே, இது எவ்வாறாக நிகழ்ந்தது, இது எப்படி நடந்தது என்று சொன்னால், கடவுளுடைய பேரிரக்கம் அவர்கள் மீது இறங்கியதால், கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்வை அவர்கள் வாழ்ந்ததால் கடவுள் தனது இரக்க பெருக்கை அவர்களிடம் அதிகமாக செலுத்தினார். இயேசு பிரியமானவர்களே, இந்த தொற்று நோயின் நாம் அனைவரும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். எண்ணற்றோர் வேதனைப்பட்டிருக்கிறார்கள். உண்ண உணவுமின்றி எண்ணற்ற நபர்கள் வாழ்க்கையிலே கலங்குவதை நாம் செய்திகளிலேயே வாசிக்கிறோம், பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, கடவுளுடைய ஒரு முகமாக, கடவுளுடைய கரமாக நாம் மாற இந்த நாளானது நமக்கு
நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நமது வீட்டின் அருகாமையில் இருக்கக்கூடிய அன்றாட காட்சிகள், ஏழை எளிய மக்களுக்கு இயேசுவின் முகமாகவே மாறினால் அந்த ஆதி கிறிஸ்துவர்களைப் போல பிறரோடு பகிர்ந்து வாழ நாம் அழைக்கிறோம். யாரும் இல்லாதவர்களுக்கு, எதுவும் கிடைக்காதவர்களுக்கு நாம் உதவ இறைவன் நம்மை அழைக்கிறார். அனைவருக்கும் சரிசமமாக படியளக்க வேண்டும் என்பது ஆதி சமூகத்திலே, ஆதி கிறிஸ்துவ குழுமத்திலே அவை இல்லை. அவர்களுடைய தேவையை அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் உதவினார்கள். ஆகவே உதவி செய்யக்கூடிய நபர்களிடம் செல்வம் படைத்தவர் அல்லது உடன் பிறந்தோர் பார்த்து கொள்ளும் அளவுக்கு இருக்கக்கூடிய நபர் எனக்கும் பிறர் உதவியது போல உதவி செய்யும் என்று சொன்னால் அது கடவுளுக்கு எதிரான ஒரு சான்றாக இருக்கும். முடவருக்கு அதிகமான கவனம் தேவை, கை சூம்பியவருக்கு அதிகமான கவனம் தேவை, கை பெண்களுக்கு அதிகமான ஒரு கவனம் தேவை. ஆகவே அதிகமான ஒரு உதவிகளை அவர்களுக்கு செய்ய வேண்டும், ஏழை எளிய மக்களுக்கு செய்ய வேண்டும். இருப்பவர்களே மீண்டுமாக எனக்கு வேண்டும் என்று சொன்னால் அது கடவுளுக்கு எதிரான ஒரு செயலாகவே மாறிவிடுகிறது. ஆகவே இந்த இறை இரக்கத்தின் ஞாயிறிலே என்னால் முடிந்த உதவியை என்னுடைய அயலாருக்கு, வீட்டின் அருகாமையில் இருக்கக்கூடிய அன்றாட காட்சிகளுக்கு நான் செய்வேன் என்கின்ற ஒரு உறுதிமொழி எடுக்கின்ற பொழுது கடவுளுடைய இரக்கம் நம்மீது வரும். நாம் கடவுளுடைய ஒரு முகமாக மாறுவோம், கடவுளுடைய விலாசமாகவே நாம் மாறிவிடுவோம். இயேசு பிரியமானவர்களே, இன்றைய 2ஆம் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். இப்பொழுது சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயருவீர்கள், அந்நாளிலே பேர் வகை கொள்வீர்கள். அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது, அதனுடைய மகிமைக்காக. அப்படி என்று சொன்னால் கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்டவர்கள் இன்னும் அதிகமாக மாற்றி அடைய வேண்டும். ஆக இன்னுமாக அவர்கள் அதிகமான துன்பங்களை அனுபவிப்பதன் வழியாக மீட்பை பெறுவார்கள். ஆனால் அதே வேளையிலே, அதே நாளிலே அவர்களுக்கான வேறு வகை அகமகிழ்வு காத்து கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு நம்பிக்கையின் செய்தியை கடவுள் இந்த இறை இரக்கத்தின் ஞாயிலே நமக்கு எடுத்துரைக்கிறார். மேலுமாக இன்றைய நற்செய்தியை வாசிக்கிறோம். கடவுள் 3 முறை அமைதி உரித்தாக என்கின்ற செய்தியை தருகின்றார். அப்படி என்று சொன்னால் நம் மத்தியிலே அந்த அமைதியானது முழுமையாக இல்லை. ஆகவே 3 முறை அவர் தந்தை மகன் தூயாவின் பெயராலே அவர் அமைதி நம் மத்தியில் இருக்க வேண்டும் என்கின்ற செய்தியை நமக்கு அப்போஸ்தலர்கள் வழியாக வழங்குகிறார். நோய் நொடியிலே உழன்று கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்திற்கு இப்பொழுது அமைதி தேவைப்படுகிறது என்பதை உணர்ந்த கடவுள் என்று நம் மத்தியிலும் கூட வந்து அவர் சொல்வது, உங்களுடைய குடும்பத்திற்கும் தனிப்பட்ட வாழ்வுக்கும் இந்த உலகத்திற்கும் நான் அமைதியை தருவேன் என்ற செய்தியை இறைவன் நமக்கு தருகிறார். இயேசு பிரியமானவர்களே, இந்த இறை இரக்கத்தின் நாளை சிறப்பிக்கக்கூடிய வேளையிலே தோமா அவர்களுடைய நம்பிக்கை வாழ்வையும் நாம் பின்பற்றுவது அவசியமாக இருக்கிறது. பல்வேறு தருணங்களிலே தோமாவை பற்றி நமக்கு எழக்கூடிய ஒரு செய்தி கருத்து என்னவென்று சொன்னால், அவர் ஒரு சந்தேக பேர் வழி, டவுட்டிங் தாமஸ் என்று நாம் கூறுவோம். விவிலியத்திலும் அதற்கான ஏடுகள் நமக்கு இருக்கிறது. ஆனால் நாம் விவிலியத்தை ஆழ்ந்து படிக்கின்ற பொழுது தோமையார் முழுமையான ஒரு நம்பிக்கை கொண்ட மனிதராக, இன்னும் அறிவாற்றல் வழியாக கடவுளை தேடக்கூடிய ஒரு நபராக, தான் அறிந்து கொண்டதை அரைமுறையாக அறிந்து கொள்ளாமல் முழுமையாக முழு அறிவோடு அறிந்து கொள்ள வேண்டும், பிறருக்கு அதை தெரிவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு திருத்தூதருக்கான ஒரு வாஞ்சையோடு கடவுளிடம் எண்ணற்ற சந்தேகங்களை எழுப்புவதை நாம் பார்க்கிறோம். அது முழுமையான ஒரு ஞானத்தை பெறுவதற்காகவே. அதை தான் நாம் விவிலியத்திலே வாசிக்கின்றோம். யோவானுடைய நற்செய்தியிலே நாம் அற்புதமாக இதை வாசிக்கிறோம். இயேசு பிரியமானவர்களே, யோவான் 14வது அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்கள் இருப்பீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். நான் போகும் இடத்துக்கும் வழி உங்களுக்கு தெரியும் என்று இயேசு சொல்லுகின்ற பொழுது தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது, அப்படி இருக்க நீர் போகும் இடத்திற்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்
மற்ற சீடர்களும் உடன் இருக்கிறார்கள். ஆனால் அந்த கேள்வி கேட்டு ஒரு தெளிவை பெறக்கூடிய ஒரு தைரியம், ஒரு ஞானம் தோமையாருக்கே இருந்தது என்று நாம் வாசிக்கின்றோம். மேலுமாக யோவான் 11வது அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகமாக அன்பு செய்த தனது நண்பர் லாசர் இருந்திருக்கக்கூடிய தருவாயிலே கடவுள் யூதாவுக்கு செல்ல வேண்டும் என்று ஆசிக்கிறார். ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் இயேசு கிறிஸ்துவை கொல்ல வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது சீடர்கள் தடுக்கிறார்கள், அங்கே நாம் செல்ல வேண்டாம் என்று சொல்லி. ஆனால் இயேசுக்கு உறுதுணையாக தோமா, ஆண்டவரே நாம் செல்வோம் என்று கூறுகிறார். சீடர்களிடம் நாமும் அவரோடு சென்று செத்து மடிவோம் என்று சொல்லுகிறார். விசுவாசத்தின் ஒரு உச்சக்கட்ட நிலைக்கு தனது உயிரையும் தரும் அளவுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பொழுதிலே நான் ஒரு திருத்துதராக எனது உயிரை நான் கடவுளுக்கு தரப்போகிறேன் என்பதை உறுதி செய்தவர் தோமையார். நமது இந்திய தேசத்திற்கு கடவுளுடைய இந்த நற்செய்தி என்கின்ற அந்த ஒளியை கொண்டு வந்தவர். ஆகவே அவருடைய வழிமரபிலே வாழக்கூடிய நாமும் அவரை போல ஆழ்ந்து உணரக்கூடிய ஒரு விசுவாசத்தை பெற்றவர்களாக வாழ்வோம். இந்த இறையிறக்கத்தின் ஞாயிற்றுக்கிழமையிலே கடவுளுடைய இரக்கத்தை இன்னும் அதிகமாக பெற நாம் பிறருக்கு இரக்கம் காட்டுவோம். திருப்பாடல் 103:8 சொல்வது போல கடவுள் பேரிரக்கம் கொண்டவர், நீடிய பொறுமை கொண்டவர், நாம் கேட்பதையெல்லாம் தருபவர். ஆகவே அவரை போல நாமும் நீடிய பொறுமை கொண்டவர்களாக பிறருக்கு இரக்கம் காட்டுவோம். இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் காப்பார். ஆமீன். அத்தகைய வரத்திற்காக தொடர்ந்து தெய்வீக திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். நாட்டில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். பின்னரும் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் திளைத்திடுவேன். திருத்தமை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியில் உடனே நம்புகிறேன். ஆமென். என் நாமத்தினால் எதையெல்லாம் கேட்கிறீர்களோ அதை பெற்றுவிட்டேன் என்கின்ற விசுவாசத்தால் நீங்கள் எதையெல்லாம் கேட்பீர்களோ அதை அனைத்தையும் தருவேன் என்று சொன்ன இறைவனிடத்திலே நமது மன்றாட்டுக்களை இந்த இக்கட்டான வேலையிலே நாம் எடுத்துரைப்போம். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பிறகும் நாம் சொல்ல வேண்டிய பதில், எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, தொடக்க திரு அவையில் விளங்கிய ஒருமைப்பாடு, இறைவேண்டல், பகிர்தல் போன்ற செயல்களை எங்களுடைய பங்கு தலங்களிலும் நாங்கள் பின்பற்றி உம்முடைய உயிர்ப்பின் சாட்சிகளாக எங்கள் வாழ்விடங்களில் நாங்கள் திகழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, மதவாதம், குறுகிய எண்ணம், தவறான அரசியல் குறுக்கீடு போன்றவற்றால்
இன்று எங்கள் நாட்டில் துன்புறும் சிறுபான்மையினர் அனைவரும் தங்களுக்குரிய அரசியல் சாசன உரிமைகளை பெற்றுக்கொள்ளவும் அச்சமின்றி வாழவும் வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் இறைவா, கோபம், பயம், குற்ற உணர்வு, தாழ்வு மனப்பான்மை போன்ற எதிர்மறை காரணிகளால் எங்கள் குடும்பங்களிலிருந்து நாங்கள் விலகி நிற்கும் நிலை மறைந்து ஒருவர் மற்றவரோடு இணைந்து வாழும் வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, சோர்வு, விரக்தி, துன்பம் போன்ற காரணிகளால் நாங்கள் நம்பிக்கை இழக்கும் நேரங்களில் என் ஆண்டவரே, என் கடவுளே என்று உம் திருமகனிடம் சரணாகதி அடையும் துணிச்சலை வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்ற இறைவா, இதோ இந்த அசாதாரணமான சூழ்நிலையிலே கொரோனா தொற்று நோயாலே இறந்து போன ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் நித்திய இளைப்பாற்றை நல்கியருளும். மேலும் கொரோனா தொற்று நோயினாலே அவதிப்படுகின்ற ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலனை கட்டளையிட்டருளும். மேலும் இந்த தொற்று நோய் பரவாமல் இருக்க அது மேலான ஆசீர்வாதத்தால் ஒவ்வொருவரை நிரப்ப வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக வேண்டி ஜெபிப்போம். யாரெல்லாம் நம்முடைய ஜெப உதவியை கேட்டிருக்கிறார்களோ தொலைபேசி வழியாக, மேலுமாக நமது குடும்பத்தில் இருப்பவர்கள் நம்மிடம் கேட்டிருக்கலாம். அனைவரையும் பொன்னுடன் நினைத்து பார்த்து அவர்களுக்காக மன்றாடுவோம். அனைத்தையும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். என்னை தந்தை தந்தேன் தலைவா, உள்ளது எல்லாம் உமக்காக, உயர் பலியானாய் எமக்காக, அது என்னையும் நினைத்திடவா. தந்தை தந்தை இறைவா, என்னை தந்தை தந்தேன் தலைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதுமான இப்படி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செய்யுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் மது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது இறப்பு அடைந்த மக்களின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் முது பெயரை அறிக்கையிடுவதாலும் திருமுழுக்கினாலும் புதுப்பிக்க பெற்ற இவர்கள் என்றென்றும் உள்ள பேச்சினை பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியானை சிறப்பான காலத்தில் உம்மை என்ற மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும்.
உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறியவரே, எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் முதுமாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி உம்மை போற்றுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகிய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தருள்நாதர் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை எழுதிய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அருள்நாதர் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என்ற தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதலும் அப்பத்தை மீன்படுத்தும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாக ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திருவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பாசமிகு மக்களாகிய நீதிநாதன், எல்லா திருநிலைகளாகிய அனைவரோடும் ஒரு திருவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் இந்த நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒரு திருமுக ஒளியினோடு ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளை கண்ணித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உகந்தோராய் இருந்தோர் புனித 2ஆம் ஜான் பால், புனித அன்னை தெரேசா அம்மாள், புனித அல்போன்ஸ் அம்மாள், கோடியப்பது அந்தோனியார், புனித ஜான் மரிய வியாமி, இந்த நாளில் நாங்கள் நினைவு கூறக்கூடிய புனித ஃபாஸ்டினா, புனித அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் என்றும் வாழும் எல்லாம் தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பிலே எல்லா மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பணித்த அன்பின் ஜெபத்தை பக்தியாக இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதே, தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்டுவிட அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீபராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி ஒரு திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய பிரசுத்தமான உன்னதமான அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்று நடத்திருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. தெய்வீக திருப்பலியின் வழியாக உயிர்த்த இயேசு கிறிஸ்து நமக்கு அருளக்கூடிய அமைதியை நாம் ஒருவர் பேரோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் மீது பாரத்தை வைத்துவிடு, நீ கலங்கி தவிக்காதே என்று சொன்ன அன்பு இயேசு நமத்தில் எழுந்தருளி வந்திருக்கிறார். நமது கண்ணீரை துடைக்க செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம் ஒவ்வொருவரையும் காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். உன் கையில் இடு, ஆணிகள் இருந்த இடத்தை கண்டறிவாய், ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா,
பாஸ்கா அடையாளத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டுள்ளோம். அதனால் அதன் ஆற்றல் எங்களுடைய உள்ளங்களில் தொடர்ந்து நிலைத்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசிற்காக தலைவனை மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் இன்றைய பாஸ்கா பெருவிழாவின் கொண்டாட்டத்தால் உங்களுக்கு ஆசி வழங்கி பாவத்தின் தாக்குதல் அனைத்திலிருந்தும் இரக்கத்துடன் காப்பாராக. ஆமென். அவருடைய ஒரே திருமகனின் உயிர்ப்பினால் நிலைவாழ்வுக்கு உங்களை தகுதி பெற செய்த இறைவன் அழியா வாழ்வின் கொடைகளால் உங்களை நிரப்புவாராக. ஆண்டவருடைய பாடுகளின் நாட்களுக்கு பின் பாஸ்கா விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடும் நீங்கள் முடிவற்ற விண்ணக பாஸ்கா விழாவுக்கு அக்களிப்புடன் அமர்ந்தருடன் வந்து சேர்வீர்களாக.